வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான டாப்பர் சீரிஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டாப்பர் சீரிஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். ஜென்ரல் ஸ்டடீஸ் இது வந்து பைலிங்குவலாக இருக்கும், தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜென்ரல் தமிழும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த சீரீஸில் வந்து ரெண்டுமே வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து எது சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஆக்டிவ் ஆயிரும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து அதை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, முதல்ல நம்ம வந்து ஜிஎஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கிற மாதிரி நம்ம வந்து சிங்கிள் டாப்பிக்காக வந்து பிரித்து கொடுத்துருப்போம். இந்த ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி இதுக்கான வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். இப்போ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் உங்களுக்கு 10th இருக்குது 11th வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக லெசன் வைஸாக 2 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஓவராலாக மொத்தமாக படிச்சுட்டு ஒரே டெஸ்ட் எழுதுறத விட இந்த மாதிரி ஒவ்வொரு லெசன் டெஸ்ட்டாக படித்து எழுதும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம அதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருப்போம். ஸோ எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி அதுக்கான வீடியோ, அதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான லெசன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். டெஸ்ட்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த லெசனில் இதெல்லாம் கொஸ்டினாக கேட்க முடியுமோ அதை ஃபுல்லாக வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருப்போம். ஸோ வந்து நீங்கள் அந்த கொஸ்டினை படிச்சிங்க அப்படின்னாலே அந்த சமச்சீரில் அந்த லெசனை படித்ததுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஸ்டினை வந்து எடுத்திருப்போம். இப்போ இதில் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சயின்ஸ் டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ சயின்ஸில் ஹீட் அப்படிங்கிற டாபிக் உங்களுக்கு வந்து 6th 7th 8th 9th எல்லா சேனல்லையும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா 4 லெசன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த டாப்பிக்கான வீடியோஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தனித்தனியாக எல்லாத்துக்குமான சமச்சீர் பிடிஎஃப் வந்து இருக்கும், தமிழில் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு 3 டாபிக் முடிஞ்ச உடனே இப்போ வந்து இந்த 3 டாபிக் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தனித்தனியாக லெசன் வைஸ் டெஸ்ட்டாக வந்து எழுதுவீங்க. ஸோ ஒன்ஸ் இந்த 3 டாப்பிக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இதை ஃபுல்லாக சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு 3 டாபிக் முடிஞ்ச உடனே அந்த 3 டாப்பிக்கையும் சேர்த்து அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி லெசன் வைஸ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணும் போது அதுவே வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம அகைன் செப்பரேட்டாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு 3 டாபிக் முடிஞ்ச உடனே அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் வந்து ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 127 லெசன் டெஸ்ட் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட வந்து அந்த லெசன் டெஸ்ட் போக பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 டாப்பிக்காக ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். இது போக நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில ஏரியாவில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டே வந்து இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ புது சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 5, 6, பழைய சிலபஸில் யூனிட் 8, 9 இருந்தது தான் இப்போ வந்து 5, 6 வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின் கேட்டே வந்து இருப்பாங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் தினமும் வந்து ஒரு 2 to 3 மினிட் ஒரு சில குவிஸை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா படிச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 450 ஆர்டிகளுக்கு மேலே வந்து இருக்குது. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிக்கல் தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்டே வந்து இருக்காங்க. நம்ம இந்த ஆர்டிக்கலுக்காக ஒரு டாஸ்க் வந்து கொடுப்போம். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும் போது ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எதுக்குமே ஆன்சரும் தெரியாது. ஸோ நீங்களாக வந்து சும்மா ACD ஏதோ ஒன்று வந்து போடுவீங்க. நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 10க்கான கரெக்ட் ஆன்சர் வந்துடும். இப்போ உங்களை அதே கொஸ்டினை வந்து ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 10க்கு 2ஆவது வாங்க முடியும். அப்படி தானே? நிறைய பேர் வந்து 4 வாங்கலாம், நிறைய பேர் 6 வாங்கலாம், நிறைய பேர் 10க்கு 10 கூட வாங்கலாம். நம்ம குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிடுவோம், எல்லாராலையும் 10க்கு 2 வந்து வாங்க முடியும். இப்போ மறுபடியும் நீங்கள் சேம் கொஸ்டினை ரீடேக் பண்ணுறீங்க, அப்போ கண்டிப்பாக எல்லாராலையும் 10க்கு ஒரு 4-5க்கு மேலே வாங்க முடியும். மறுபடியும் இதை ரீடேக் பண்ணுறீங்க 5 தடவை 10 தடவை 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் ரீடேக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து குவிஸாக ரிப்பீட்டடாக பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். நம்ம அந்த கான்செப்ட்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் இயருக்காக அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜில் ஸோ வந்து தமிழுக்கும் டெய்லி டாஸ்க் இருக்கும், இங்கிலீஷ்க்கு வந்து இருக்கும், 3 விதமாக வந்து இருக்கும்.
ஸோ இப்போ வந்து நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து செய்யுள், இலக்கணம், உரைநடை இந்த மாதிரி வந்து இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா வந்து போயம், ப்ரோஸ், கிராமர் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகே, அடுத்து கரண்ட் அஃபேருக்கான டெய்லி டாஸ்க்கு, யூனிட் 5, 6க்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு, சயின்ஸ், சோசியல், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் தனியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டூ யூ நோ, சமச்சீர் புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷ்னல் லீடர் சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 பேர் வந்து இருப்பாங்க. காந்தி, நேரு, அம்பேத்கர், அபுல் கலாம் ஆசாத், அதுக்கப்புறம் ராஜாஜி, பெரியார், இந்த மாதிரி ஒரு 13 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கள பற்றின கொஸ்டினும் எப்போதுமே வருது. ஸோ அவங்களுக்காக ஒரு டெய்லி டாஸ்க்கு. ஸோ அந்த டெய்லி டாஸ்க் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 டாஸ்க்கு மேலே வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 2 to 3 மினிட் தான் வந்து ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கேப்பு, இல்லை 5 நிமிஷம் கேப்பு, இல்லை எங்கேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து ஒரு புக் எடுத்தோ பிடிஎஃப் எடுத்தோ நீங்கள் வந்து படிக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த கேப்பை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் ஜஸ்ட்டு குவிஸை மட்டும் அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டெய்லி டாஸ்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் தான். இந்த டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதுவரை ஒரு 40,000 கொஸ்டினுக்கு மேலே இதில் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீ டைமில் இதை அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா உங்கள் நாலேஜை நீங்கள் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ ஜிஎஸ் இனிமேல் வந்து பக்கா தான். இனிமேல் நம்ம வந்து பொது தமிழ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பொது தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு புது சிலபஸில் இலக்கணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் வந்து இருக்குது. நம்ம அதனால பார்த்தோம் அப்படின்னா வந்து இலக்கணத்துக்காக 40 ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து இருக்கும். நம்ம வந்து உங்களுக்கு நம்ம எப்படி ஜிஎஸ்க்கு சொன்னோமோ அதுமாதிரி இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா இதை சார்ந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்து வந்து படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு இலக்கணத்துக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து 40 டெஸ்டிங் மேலே வந்து இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து புது சிலபஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லாமே வந்து கட்டாயமாக படிக்கணும். 11th 12th பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து படிக்கணும். நம்ம அதுக்காக வந்து இயல் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து இந்த இலக்கணம் டெஸ்ட்டு போக, அந்த இலக்கணம் ஸ்பெஷல் டெஸ்ட்டு போக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இயல் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதை படிக்கும்போது இலக்கணத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடலாம். அது போக நீங்கள் வந்து உரைநடை, செய்யுள் அதுவும் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இயல் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 இயல் தான் இருக்கும். இப்போ முதல் டெஸ்ட்டுக்கு 6ஆம் கிளாஸில் இயல் 1, 2, 2ஆவது டெஸ்ட்டுக்கு இயல் 3, 4. அதுக்கடுத்து 3ஆவது டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2ஓட ரிவிஷன் டெஸ்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 இயல் தான். 2 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை பேஸ் பண்ண ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா 100க்கு 100 வந்து ஈஸியாக வந்து வாங்கிடலாம். நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் முதல்ல இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி செய்யுளுக்கான டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இயல் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து புக் வைஸாகவும் படிச்சிட்டிங்க, சேம் டைம் டாபிக் வைஸாக நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க. அப்படி நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம். அதுமாதிரி தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். நம்ம எப்படி ஜிஎஸ்க்கு சொன்னோமோ அதுமாதிரி தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இலக்கணம், உரைநடை, செய்யுள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுக்கான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக 100க்கு 100 எல்லாருமே வந்து வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு புது சிலபஸில் போயமும் வந்து ஒரு சில போயம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரோஸு, கிராமர் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ முதல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 போயம், 2 ப்ரோஸு, 2 கிராமர் டாபிக். இப்போ நீங்கள் வந்து மொத்தமாக படித்து டெஸ்ட் எழுத வேண்டாம். நம்ம இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக மினி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்படி முதல்ல இந்த போயம்கான மினி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் இதுக்கான மினி டெஸ்ட், இதுக்கான மினி டெஸ்ட், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஒவ்வொரு போயமை படிச்சுட்டும் ஒவ்வொரு ப்ரோஸை படித்து நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த சின்ன சின்ன டெஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டெஸ்ட்டை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக மொத்தமாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முதல் டெஸ்ட் வந்து எழுதலாம். நம்ம இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆயிரும். நம்ம வந்து இதை சார்ந்த வீடியோஸ் இதுக்கான நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இது போக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுலேயும் டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். நீங்கள் வந்து போயம் லைனை ஃபுல்லாக ஒரு 3 மணி நேரம் தான். அந்த டெய்லி டாஸ்க்கை நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து தினமும் ஒரு 10 நிமிஷம், ஸோ டெய்லி ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அட்டன் பண்ணி ஒரு மாதத்துல நீங்கள் வந்து படித்து முடிக்கலாம். இல்லை நான் போயம் லைனாக நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் வந்து இப்போவே படித்து முடிக்கணும்,
3 மணி நேரம் தான் டைம் அப்படின்னாலும் சரி. ஸோ நீங்கள் தொடர்ந்து 3 மணி நேரம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி 3 மணி நேரம் தொடர்ந்து அந்த டாஸ்க்கை நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே போயம் லைனை ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து முடிச்சிருவீங்க. நம்ம அந்த அளவுக்கு டெய்லி டாஸ்க் வந்து எல்லா லைனையும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ சிலபஸில் இருக்கிற எல்லா லைனும் உங்களுக்கு அந்த போயம் டெய்லி டாஸ்கில் வந்து இருக்கும். இதே மாதிரி கிராமருக்கான டாஸ்க் இருக்கும், ப்ரோஸ்க்கான டாஸ்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாஸ்க்கும் வந்து இருக்கும். ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமருக்கான ஸ்பெஷல் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஸ்டின் ஃபுல்லாக பைலிங்குலாக இருக்கும். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் வந்து இருக்கும். உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போனா எழுதி பார்த்துக்கலாம். எழுதி முடித்தோடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, ஸோ ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரேங்கிங்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுக்கும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்னும் ஸ்பீடாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். ஓகே, ஸோ வந்து கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து பைலிங்குலாக ஜிஎஸ் கொஸ்டின்லாம் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் தமிழும் கவர் ஆகுது, ஜென்ரல் இங்கிலீஷும் பார்த்தோம் அப்படின்னா கவர் ஆகுது. நம்ம வந்து எல்லா டெஸ்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக தான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தனியாக டெஸ்ட் இருக்கும், ஸோ ஜென்ரல் தமிழுக்கு தனியாக இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷும் தனியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எது தேவையோ அதை மட்டும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸோட சேர்த்து நம்ம வந்து பொது தமிழ் கொடுக்குறது, இல்லை ஜிஎஸோட சேர்த்து இங்கிலீஷ் கொடுக்குறது, அந்த மாதிரி வந்து டெஸ்ட் இருக்கா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஜிஎஸோட பொது தமிழ் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு வந்து அதை வந்து அட்டன் பண்ண முடியாது. இதே நம்ம வந்து ஜிஎஸோட ஜென்ரல் இங்கிலீஷை சேர்த்து கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து பொது தமிழ் படிக்கிறவங்களால அட்டன் பண்ண முடியாது. நம்ம அதனால் இந்த சீரீஸில் எல்லா டெஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் டெஸ்ட் தான் இருக்கும். இப்போ ஜிஎஸ் டாபிக் படிக்கிங்க அப்படின்னா ஜிஎஸ்க்கு மட்டும் தனி டெஸ்ட் வந்து இருக்கும், பொது தமிழுக்கு மட்டும் தனி டெஸ்ட் வந்து இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, நம்ம ஆப்பில் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அதை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இந்த ஃபுல் ஸ்டடி பிளானுக்கான பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணது மொதல் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ளே ஸ்டோர், அதுக்கப்புறம் வந்து ஆப் ஸ்டோர், ஸோ ரெண்டுக்குமா லிங்க்குமே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து கீழே வந்து ஸ்டோர் ஆப்ஷனில் வந்து போங்க. இதில் வந்து உங்களுக்கு வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா கோர்ஸும் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டாப்பர் சீரிஸ் இதுக்குள்ள வந்து போங்க. ஸோ இந்த டாப்பர் சீரிஸ் வாங்கின எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ராங்கர் சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக வந்துடும். குரூப் 1க்கான சீரிஸ் இது வந்து டாப்பர் சீரிஸ் வாங்கினவங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ நீங்கள் உள்ளே போய் டேரெக்டாக வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான நியூ பேட்ச் வந்து மே 29 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி இப்போமே பார்த்தோம் அப்படின்னா வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமான ஆக்சஸ் கிடச்சிரும், வீடியோ, பிடிஎஃப், டெஸ்ட் எல்லாமே. ஸோ டெஸ்ட் டே டைமிங் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் டைம் தான். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ண வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, உங்களுக்கு இப்போ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7811894810 அதுக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.